தமிழகத்திற்கு உலகளவில் புகழையும் தமிழக மக்களுக்கு பெருமையையும் அடித்தட்டு மக்கள் ஏற்றம் பெற பல்வேறு திட்டங்களையும் கொடுத்து சென்ற புரட்சி தலைவி இதய தெய்வம் ஜெயலலிதாவின் 77வது பிறந்த நாளில் அவரது புகழை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழக மக்களுக்கு அம்மா என்றால் புரட்சி தலைவி இதய தெய்வம் ஜெயலலிதா அவர்களைத்தான் நினைவிற்கு வரும். தமது வாழ்வு முழுவதும் உயிர் மூச்சாக கொண்டு கழகத்திற்காகவே அர்ப்பணிக்கப்பட்டு தவ வாழ்வு வாழ்ந்து நாட்டின் நலனுக்காக தன்னையே அர்ப்பணித்தவர் நம் புரட்சி தலைவி. தனக்கென்று தனிப்பட்ட வாழ்வு இல்லை, தனிப்பட்ட எதிர்பார்ப்புகள் எதுவும் இல்லை, வாழ்வே தமிழக மக்களுக்காகத்தான் என்று வாழ்ந்தவர் நம் இதய தெய்வம். தனக்கு பின்னாலும் இந்த இயக்கம் 100 ஆண்டுகள் கடந்தும் வெற்றி நடை போடும் என சிங்கமென புனித ஜார்ஜ் கோட்டையில் முழங்கியவர் நம் புரட்சி தலைவி. எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காகவே இயங்கும். பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம், மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு திட்டம், தொட்டில் குழந்தை திட்டம், மகளிர் சுய உதவி குழு, பாலூட்டும் தாய்மார்களுக்கு தனி அறை திட்டம், மகளிர் காவல் நிலையங்கள், பள்ளி மாணவர்கள் கல்வியில் உயர விலையில்லா சைக்கிள், விலையில்லா மடிக்கணினி, ஏழை மக்கள் பசியார அம்மா உணவகம், மலிவு விலையில் மருந்துகள் பெற அம்மா மருந்தகம் என பார்த்து பார்த்து ஏழை மக்களுக்காக பல எண்ணற்ற திட்டங்களை நிறைவேற்றி கொடுத்தவர் நம் தங்க தாரகை அம்மா. தமிழக மக்கள் மனதில் நீங்காத புகழையும் நிலைத்த அன்பையும் பெரும் பேரையும் கொட்டி கொட்டி கொடுத்து சென்ற புரட்சி தாயின் 77வது பிறந்த நாள் தமிழகம் மட்டுமல்ல, புதுச்சேரி, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா, கேரளா, டெல்லி மற்றும் அந்தமான் உள்ளிட்ட மாநிலங்களிலும் கொண்டாடப்படுகிறது. இந்நாளில் புரட்சி தலைவியின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்தும் அவரது திருவுருவ படங்களுக்கு மலர் தூவியும் இனிப்புகள் வழங்கியும் கண்தானம் இரத்த தானம் வழங்கியும் ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகள், முதியவருக்கு அறுசுவை உணவு வழங்கி மகிழ்வித்தும் கழகத்தின் இரத்த சொந்தங்கள் கொண்டாடி மகிழ உள்ளனர். நியூஸ் ஜே செய்திகளுக்காக தலைமை செய்தியாளர் முனைவர் கோ ஜெயக்குமார்.